ஹலோ ஹலோ கீதா, நான் தான் ரம்யா. ஹே ரம்யா, எப்படி இருக்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்ஸ் ரம்யா. ஆமா, நீ எப்ப இங்க வர? எங்கடி இந்த பசங்களை வச்சுட்டு நான் எங்க வர்றது? சரி, நீ என்ஜாய் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பை டி. யாரு போன்ல? என் ஃப்ரெண்டு ரம்யா அத்தை. என்னவா அவளுக்கு? அத்தை, எங்களுக்கு கல்யாண நாள் அத்தை, அதான் விஷ் பண்ணா. அப்படியே விஷ் பண்ணிட்டாலும் அப்படி என்னத்தை வாழுதீங்க? அது ஓடி போச்சு 10 வருஷம், ஒன்னுத்தையும் காணும். இப்போ குளிச்சுக்கிட்ட பேசிய பேர் என்ன? ரம்யாத்த. ரம்யாத்த உனக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போனவ 2 புள்ள பார்த்துட்டா. 2 பிள்ளைங்களும் இப்ப பள்ளிக்கூடத்துக்கே போயிருச்சு. அத்தை, நானும் எல்லா டாக்டரையும் பார்த்து என்னென்னவோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து தாத்தா இருக்கேன். அதுக்கு மேல என் கையில என்னத்த இருக்கு? ஆமா ஆமா, இனிமே நீ என்ன டாக்டர் பார்த்து என்ன டெஸ்ட் எடுத்து என்ன பிரயோஜனம்? தன்னால் பிறக்காத குழந்தை இனிமேல பிறந்துற போது இல்ல. நீ எல்லாம் உசுரோட வந்து என்ன பண்ண போற? நீ எல்லாம் இந்த மண்ணுக்கு பிரயோஜனமா இருக்க போறது இல்லை. அத்தை, கல்யாண நாள் அது எப்படி அபசகுணமா பேசுறீங்க? எனக்கு நான் அபசகுணமா பேசுறேனா? உள்ளதானடி சொல்றேன். நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு தருத்திரம் பிடிச்சு போச்சு. தருத்திரம் பிடிச்ச வீட்டுல எப்படி வாரிசு பாக்கி வரும்? சொல்லாதீங்க. எத்தனையோ பேருக்கு 15 வருஷம் கழிச்சு எல்லாம் குழந்தை பிறந்திருக்கத்த. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா குழந்தை பிறக்கும். பிறக்கும். இதை சொல்லி சொல்லிதானே நீ என் பையனை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்க. என்ன வசியம் பண்ணி வச்சியோ தெரியல. அவன்கிட்ட 2வது கல்யாணத்தை பத்தி பேசினாலே என்னென்னமோ சீரியல் வெளி மாதிரில பாக்குறான். எதுக்கு சொல்றீங்க? 2வது கல்யாணம்? அது ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு அப்படியே முடி மட்டும் எடுத்துடாதீங்க அத்தை. அது ப்ளீஸ் அத்தை, நான் அவளை கேட்கிறேன். அது ப்ளீஸ் அத்தை, அது ப்ளீஸ் அத்தை, அது ப்ளீஸ் அத்தை, நான் காலை கேட்டு கேட்கிறேன். நீ என்னடி சொல்றது? நான் என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி அதுக்கு இவ்வளவு பெரிய டாக்டர் எல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க. அவர் சொல்லி பையன் ஒரு குழந்தை தத்தெடுத்துக்கிறாரு. அது ப்ளீஸ் அத்தை, காலை கேட்டு கேட்கிறேன். இந்த பாக்கம் வாய வந்துச்சே சொல்லிட்டேன். வேற என்னதான் அத்தை பண்ண சொல்றீங்க? என் பையன் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள எங்கேயாச்சும் போயிடு. அம்மானு கூப்பிடுற பிள்ளைல வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எதுக்கு இந்த ஜென்மம்? என்ன சொன்னாலும் வாழ்க்கையாது போல இருக்கு.
ஆனா இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு தொந்தரவா நான் இந்த வீட்டுல இருக்க விரும்பல. உங்க அம்மா சொல்ற மாதிரி நீங்க வேற ஒரு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வாரிசோட சந்தோஷமா இருக்கணும்.